காயமடைந்தும் சோர்வினால் மயக்கமடைந்தும் மக்கள் உதவி கோருவதை கவனித்து காவல்துறையினர் மருத்துவமனை ஆம்புலன்ஸுக்கு தகவல் அனுப்பி வரவழைத்திருக்கிறார்கள். இவ்வாறு கூட்ட நெரிசல் ஏற்பட்ட போது அவர்களை காப்பாற்றத்தான் ஆம்புலன்ஸ் வந்ததை தவிர நெரிசல் ஏற்படுவதற்கு முன்பு எந்த ஆம்புலன்ஸும் வரவில்லை. காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினர் மற்றும் ஆம்புலன்ஸ் மீட்பு குழுவினர் காயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவ வீடு அங்கே குங்குமஸ் பக்கத்தில் அருணா பிளைவுட் மாடியில் என்னோட வீடு. அப்பார்ட்மெண்ட் மேலே இருந்து நான் பார்க்குறேன். கண்டினியூஸாக அந்த ரோட்லேருந்து ரொட்டி எனக்கு என்னென்னு தெரியும்னா ஆம்புலன்ஸ் ரவுண்ட் அடிக்குது. ஆம்புலன்ஸ் ரவுண்ட் அடிக்குது. இந்த ரோட்டில் வருது, அந்த ரோட்டில் வருது. இந்த கட்டு கரெக்டாக குங்குமஸுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கட்டு இருக்குது. இந்த கட்டில் உள்ளே வர்றான், திருப்பி இந்த ரோட்டில் போகிறான். எல்லா ஆம்புலன்ஸ் எம்டியாக போகுது. எதுக்காக அந்த ஒரு விளம்பரம்? ஆம்புலன்ஸை வந்து நாங்கள் நிப்பாட்டி கேட்டோம் அப்படின்னா போலீஸ்காரங்க அடிக்கிறாங்கண்ணே. என்ன பண்ணுறது? எதுக்கு சார் ஆம்புலன்ஸ் உள்ள வருது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இனிமேல் பேசுகிறாங்க. கூட்டம் தானே, அதுதானே. வண்டி வர்றப்ப மட்டும் ஏன் மக்களை போட்டு தடி அடிச்சு விலைக்கு விடணும்? அவர் வண்டி, நான் இந்த இடத்துல நிற்கிறவே அவர் வண்டி போயிட்டு இருக்கு. அவ்வளோ நேரம் ஒரு பரபரப்பே இல்லாமல் இருந்த இடத்துல விஜய் வர்றப்ப கூட அந்த பரபரப்பே இல்லை. அவரை பார்க்கணும்னு சொல்லி மக்கள் ஆர்வமாக இருந்தாங்க. ஆனால் என்ன இன்சிடென்ட் தெரியல. ஒரு டிஜிபி வண்டி வருது, முன்னாடி ஒரு 10-15 கார்ட்ஸ். அப்போ எங்கிருந்து வந்தாங்க அந்த கார்ட்ஸ்ல? எங்கிருந்து வந்தாங்க? அது வரைக்கும் எங்கே இருந்தாங்க? நீங்க பேசுறதுலேருந்து எனக்கு என்ன ஆதங்கம்னா, நான் விஜய் கட்சியோ எந்த கட்சியோ கிடையாது. நான் என் குழந்தை, எனக்கு 12 வயசு